மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு செலிபிரிட்டி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கும் ஜாய் கிறிசெல்லாவுக்கும் போயிட்டு இருந்த இந்த இஷ்யூவில் கேஸோடைய முடிவு வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 12 கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் வந்து மீடியாவுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாய் கிறிசெல்லா அப்படிங்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் ஆணையத்தில் இந்த மாதிரி மாதம்பட்டி தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இதாகவும் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாய்க்கு மாதிரி நிறைய பொண்ணுங்களை மாதம்பட்டி ஏமாத்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே தன்னுடைய ஃபேஸையும் ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜாய் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் மேலே வந்து மாதம்பட்டி நிறைய புகார்களை அடிக்கிட்டே வந்தார். அது மட்டும் கிடையாது, என்னை தப்பானவளாகவும் காட்டுறதுக்கு பல விதத்துலையும் அவர் முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. என்னுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத எடுத்துக்காட்டி இவங்க தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண நிறைய ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பல தடவை ஸ்ருதி ரங்கராஜா இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், அவங்க கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக என்கிட்ட வந்து பேரம் பேசியிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி என் பையன் ராகா ரங்கராஜுக்காக தான் நான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு ஒரு இனிஷியல் வேணும், எங்கள் கரியர் ஃப்யூச்சருக்காக தான் நான் நின்றுட்டுருக்கிறேன். இப்போ வந்து அவர் என்ன இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா, டெல்லியில் அவர் வந்து புதுசாக ஒரு ஃபுட் கோர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த டெண்டரை நீங்கள் மாதம்பட்டிக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 120 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட்டை அவர் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த டெண்டரை அலாட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி மாதம்பட்டிக்கு இந்த டெண்டரை நீங்கள் அலாட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மேபி அவருடைய ஃபுட் கோர்ட்டை சீல் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கு. அதுக்கு ஜாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குழந்தையோட சாபம் உன்னை சும்மா விடாதுன்னு சொன்ன இல்லை மாதம்பட்டி, நீ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, இதுக்கு வேலை இது எங்கே போய் நிற்கும்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேஸோடைய தீர்ப்பும் எனக்கு சாதகமாக தான் வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியாயமாக இருக்கட்டும், எல்லா எவிடன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜாய் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேஸோட தீர்ப்புக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரும் இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரங்கராஜையும் சேர்த்து அவங்க பின் பண்ணியிருக்காங்க.